2011 விஜயலட்சுமி அவர்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் ஒன்று வந்து கொடுக்குறாங்க. ரேப் அப்படின்னும் ஒரு தின் லைன் தான். அது வந்து கன்சென்ட்டோட நடந்தா ரேப் கிடையாது, கன்சென்ட் இல்லாமல் நடந்தா அது ரேப். ஏன்னா மேரிட்டல் ரேப் இஸ் அ ரேப், ரேப் ஆஃப் அ செக்ஸ் ஒர்க்கர் இஸ் அ ரேப். இங்கே அதுதான், அவங்க என்ன யாரா வேணா இருக்கட்டும், அவங்க அந்த ஒரு விஷயம் அங்கே கன்சென்ட் இல்லாமல் நடந்தால் அது ரேப்பு தான். ஏமாத்துற நோக்கோட அவங்க கிட்ட இருந்து செக்ஷுவல் ஃபேவர்ஸா இல்லை நீ வந்து என் கூட செக்ஸ் வச்சுக்கிட்டா உனக்கு நான் இது பண்ணித்தரேன், உனக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எது சொன்னாலும் தவறு தான் அப்படிங்கிறத டிரைவேட்டிவாக பிஎன்எஸ்ல வந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க. புதுசாக வந்து ஆக்டில் வந்து நம்ம கொண்டு வந்திருக்காங்க. ஒரு புகாரை ஒருவர் வாபஸ் வாங்காவிட்டாலும் ஓகே, வாங்கி விட்டாலும் அவர் வாங்காவிட்டாலும் ஓகே, வாங்காவிட்டால் அது போக போகுது. இங்க வாங்கிட்டாங்கன்னு சொல்லி தான் அவங்க வந்து குவாஷ் போறாங்க. ஓகே, வாங்கி விட்டாலும் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் காவல்துறையினர் தொடர்ந்து புலனாய்வை நடத்தலாம். உங்களுக்குள்ள நீங்க காம்ப்ரமைஸ் ஆனாலும் ஒருமித்த இதுவா நீங்க போனாலுமே வந்து அஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் விமென், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், ரேப்ன்றது சொசைட்டிக்கு அகெயின்ஸ்டான கிரைம். ஓகே, அதனால எங்களால் வந்துட்டு இந்த எஃப்ஐஆரை குவாஷ் பண்ண முடியாது, நீங்க கேஸை கண்டெஸ்ட் பண்ணி அங்கே பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க சுப்ரீம் கோர்ட். சீமான் அவர்கள் வந்து கைது செய்யப்படுவாரு அப்படின்னு சொல்றாங்க, அதுக்கான முகாந்திரங்கள் இந்த கேஸ்ல இருக்கா? கண்டிப்பா அந்த இடத்துல கைது நடவடிக்கை இருக்கும். சம்மன் ஒட்டிட்டு போனதோட அவங்க வேலை முடிஞ்சிருச்சு. போகும்போதே சட்டை பிடிச்சி எடுக்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது அந்த இடத்துல. ஒன்று. ரெண்டாவது, துப்பாக்கியை வச்சு மிரட்டினாங்கன்னு சொல்றாங்க, ஆனால் இவர் தான் பாக்கெட்ல இருந்து துப்பாக்கி எடுக்கிற விஷயமும் நம்ம அந்த இடத்துல பார்த்தோம் இல்லையா? போலீஸ்க்கு ப்ரெஷர் போட்டு இதெல்லாம் பண்ண வைக்கிறாங்களா அப்படின்னு இந்த கேஸ்ல பார்த்தோம்னா கண்டிப்பா இந்த பக்கம் ஒரு இதுல வந்து அவர் ஈவேரா பத்தி பேசினதுக்காக அதுக்கும் நமக்கு சம்மன் வந்திருக்கு. சட்டப்படி பார்க்க தவறிட்டாரு, இதை வந்து ஒரு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு அப்படின்னே அவர் யோசிச்சுட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்க? அதுவும் ஒரு வகை தான். ஏன்னா அவர் பேச்சுல எல்லாமே அவர் கோர்ட்டை பெருசா கன்சிடர் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. நம்மளே அந்த இன்டர்வியூஸ் பார்த்தோம், நம்ம லாஜிக்காவே பேசுவோமே. ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அட்வொகேட் பிரியதர்ஷினி அவர்கள். வணக்கம். வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் சீமான் அவருடைய வீட்டில் வந்து நேற்றுக்கு சம்மனை ஒட்டி அதை கிழிச்சதுனால ஒரு பெரிய பரபரப்பை வந்து ஏற்பட்டிருக்கு. இந்த பிரச்சனையை ஒட்டி அவர் நீண்ட காலமாகவே இந்த பிரச்சனை வந்து சீமான் அவர்களுக்கு இருந்துட்டு இருக்கு. இதன் காரணமாக இப்போ தற்போது அவர் கைது செய்கிற அளவு கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் வந்து பகிரப்பட்டு இருக்கு. இந்த வழக்கினுடைய அடிப்படை என்ன, விஜயலட்சுமி அவர்களுடைய கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்றத பத்தி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க. கண்டிப்பா. ஏன்னா 2011 ஆரம்பிச்ச ஒரு விஷயம். ஆக்சுவலி எல்லாருமே யோசிக்கலாம், 11 ஆரம்பிச்சு 23 2 கம்ப்ளைண்ட் அதை பார்க்கப்படுது. அதை தாண்டி வரும்போது இப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள். ஏன் இவ்வளோ பூகம்பம் ஆச்சு? அதுவும் நேற்றுலேருந்து ஃபுல்லாக இதுதான் லைவாக போயிட்டுருக்கு, எல்லாத்துலேயுமே பரபரப்பாக போயிட்டுருக்கு. சரி, நம்ம இது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ சிவியராக இருந்தது பாலியல் குற்றம், பெண்ணுக்கு அகைன்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டுருக்கு இந்த இடத்துல. ஓகே, அப்படி இருக்கும்போது இன்றைக்கி சீமான் அவர்களே வந்து பேசுகிறப்பாரு, என் மீது வந்து 230 வழக்குகள் இருக்குது. ஓகே, அந்த மாதிரிலாம் பேசிட்டு அவர் சொல்லியிருப்பார். என்னது நிறைய விஷயங்கள் அவர் அந்த இடத்துல போட்டு எதுவுமே அக்செப்ட் பண்ண ரெடியாக இல்லை. அவராகட்டும் அவருடைய கட்சி சார்ந்தவர்களாகட்டும் எதுவுமே அக்செப்ட் பண்ண ரெடியாக இல்லை. சரி, இந்த அளவுக்கு சீரியஸாக வருது அப்படின்னா இப்போ என்ன நடந்துச்சு பேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 2011 விஜயலட்சுமி அவர்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் ஒன்று வந்து கொடுக்குறாங்க. அது வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் நம்ம செக்ஷன்ஸ் என்னன்னு பார்த்துலாம். ஏன் வந்து இது இவ்வளோ சிவியராக இருக்குது அப்படின்றதுக்கு ரீசன் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 ஐபிசி செக்ஷனில் வந்து கேசஸ் போடப்பட்டிருக்கு. முன்னாடி நமக்கு இந்தியன் பீனல் கோட், இப்போ தான் பிஎன்எஸ் பாரத் நியாய சங்கீதா. ஐபிசியில் பார்த்தோம் அப்படின்னா செக்ஷன் 417 சீட்டிங், அதாவது ஒரு ஏமாத்தணுன்ற இன்டென்ஷனோட சீட்டிங் பண்ணுறது, இதுக்கு பனிஷ்மெண்ட் 1 year ஆர் ஃபைன் ஆர் போத். அப்புறம் செக்ஷன் 420 ஆஃப் ஐபிசி சீட்டிங், ப்ராப்பர்ட்டி இன்க்ளூட் பண்ணி சீட் பண்ணுற ஒரு விஷயம் வந்து இங்கே பார்க்கப்படுது. இதுக்கு வந்து 7 வருஷம் ஃபைன் ஆர் ஃபைன் 7 வருஷம் ப்ளஸ் ஃபைன் ஆர் போத் இந்த இடத்துல. அடுத்தது செக்ஷன் 354 ஆஃப் ஐபிசி, அதாவது அசால்ட்டு, அவுட்ரேஜிங் மாடஸ்டி ஆஃப் விமன் நம்ம சொல்லுவோம் இந்த இடத்துல. ஏன்னா ஒரு கிரிமினல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறதோ இல்லை மிரட்டுறதோ பெண்ணையே அசிங்கப்படுத்துறதுக்கான ஒரு விஷயமா இங்கே பார்க்கப்படுது. இதுக்கு வந்து பனிஷ்மெண்ட் 1 year to 5 years ஃபைன் ஆர் போத். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா செக்ஷன் 376 ரேப் எல்லாருக்குமே தெரியும் நமக்கு அங்கே செக்ஷன்ஸ். ஓகே, அது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா செக்ஷன் 506 clause 1 ஆஃப் ஐபிசி கிரிமினல் இன்டிமிடேஷன், அதாவது த்ரெட்டனிங் ஃபேக்டர் இருக்க ஒரு விஷயமா வந்து இங்கே பார்க்கப்படுது. இதுக்கு 2 years ஃபைன் ஆர் போத். இதுதான் இவங்க மேலே போடப்பட்ட செக்ஷன்ஸ். ஓகே, இது வந்து 2011 போடுறாங்க. 2023 இதே நேச்சர் ஆஃப் ஒரு கம்ப்ளைண்ட் வருது. நம்ம இது டேரெக்டாக கோர்ட்டுக்கு போகலாம் ஆக்சுவலி. ஏன்னா என்ன வந்துச்சு, 2 தரப்பில் என்ன சொல்லப்பட்டது, அதன் பேரில் ஜட்ஜ் என்ன வந்து சொன்னாங்க அப்படிங்கிறது போவோம். ஆக்சுவலி இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த செக்ஷன்ஸ் போடப்பட்டதாக சொல்லப்படுது தகவலின் அடிப்படையில். ஸோ இது வரும்போது இவர் என்ன பண்ணுறார், சீமான் தரப்பில் போயிட்டு February 17 வந்து ஒரு பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணுறாங்க, குவாஷ்காக ஃபைல் பண்ணுறாங்க. எஃப்ஐஆர் குவாஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டில்.
ஃபைல் பண்ணும்போது அது பிப்ரவரி 17 லிஸ்டிங்க்கு கொண்டு வரப்படுது, ஹியரிங்க்கு கொண்டு வரப்படுது. கொண்டு வரப்போ என்ன ஆகுது அப்படின்னா இரு தரப்புல வந்து வாதங்கள் வரும் இல்லையா. அந்த மாதிரி வரப்போ சீமான் தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்படியே இந்த குற்றம் சாட்டப்பட்ட விஷயம் இதுவா இருந்தாலும் அது கான்செக்சுவல் செக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா விஜயலட்சுமி தரப்புல இருந்து இது வரைக்கும் 7 வாட்டி கருக்கலைப்பு நடந்ததாகவும் இங்க சொல்லப்படுது. இருந்தாலும் அது வந்து கான்செக்சுவல் செக்ஸ் விச் மீன்ஸ் கன்சென்ட்டோட தான் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நமக்கே லால தெரியும், இப்போ ரேப் அப்படின்னும் போது ஒரு தின் லைன் தான். அது வந்து கன்சென்ட்டோட நடந்தா ரேப் கிடையாது, கன்சென்ட் இல்லாமல் நடந்தா அது ரேப். ஏன்னா மேரிட்டல் ரேப் இஸ் அ ரேப், ரேப் ஆஃப் அ செக்ஸ் ஒர்க்கர் இஸ் அ ரேப். இங்க அதுதான், அவங்க என்ன யாரா வேணா இருக்கட்டும், அவங்க அந்த ஒரு விஷயம் அங்க கன்சென்ட் இல்லாமல் நடந்தா அது ரேப் தான். ஓகே, அதுதான் விஷயம், அதுதான் லாவுமே சொல்ற ஒரு விஷயமா இருக்கு. இப்போ அது பிஎன்எஸ்ல எப்படி வந்துட்டு டிரைவேட்டிவா கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னா, ரேப்னு இருந்தது, எஸ் ரேப்ன்ற ஒரு விஷயம். அதை தாண்டி இந்த ப்ராமிஸ் ஆஃப் மேரேஜ் ஆர் இந்த ப்ராமிஸ் ஆஃப் சம்திங், அதாவது ஹேவிங் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் இந்த ப்ராமிஸ் ஆஃப் சம்திங் வித் இன்டென்ஷன் டு டிசீவ் அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஏமாத்துற நோக்கோட அவங்க கிட்ட இருந்து செக்ஷுவல் ஃபேவர்ஸா இல்ல நீ வந்து என் கூட செக்ஸ் வச்சுக்கிட்டா உனக்கு நான் இது பண்ணி தரேன், உனக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எது சொன்னாலும் தவறுதான் அப்படிங்கிறத டிரைவேட்டிவா பிஎன்எஸ்ல வந்து இங்க கொண்டு வந்திருக்காங்க. புதுசா வந்து ஆக்ட்ல வந்து நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து சொன்ன மாதிரி சீமான் தரப்புல கான்செக்சுவல் செக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது ஒண்ணு. ரெண்டாவது வந்து அரசு தரப்புல, அதாவது விஜயலட்சுமி அவங்க அரசு தரப்புல என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, 2011 வந்து இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இல்லையா, 12 விட்ரா பண்ணதா சொல்லப்படுது இல்லையா, அந்த கம்ப்ளைண்ட் வந்துட்டு போய் சேரலை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. கம்ப்ளைண்ட் விட்ராவல் லெட்டர் போய் சேரலைன்ற மாதிரியும் 2023 அவங்க திரும்ப கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த கம்ப்ளைண்ட் வந்துட்டு கொடுத்தது வந்து வாட்ஸ்அப் இதில் அவங்க ஆடியோ நோட் இது மூலியமா வந்து அவங்க இதை விட்ரா பண்ண சொல்லி எதுவுமே சொல்லலை அப்படிங்கிற மாதிரியும் இருக்கு. இங்க நிறைய கேள்விகளும் இங்க எழுந்தது. என்ன எழுந்தது அப்படின்னா, அவங்க தான் வந்துட்டு நான் விட்ரா பண்ணி நிறைய ஆடியோ நோட்ஸ்ல நமக்கு வந்தது இல்லை அப்படிங்கிற மாதிரியும் இங்க வந்தது. இதையும் நம்ம ஒரு விஷயத்தோட கனெக்ட் ஆகும், அதனால அதை நான் சொல்றேன். அந்த மாதிரியும் இங்க வந்தது. ஸோ இரு தரப்பையும் கேட்ட ஜட்ஜ் அங்கே என்ன பண்ணாங்க, ஜஸ்டிஸ் இளந்தரியன் அவர் முன்னாடி தான் வந்துச்சு. அவர் இங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, முன்னாடியே லவ்ன்ற ஒரு விஷயம் இருந்து இவங்க 2 பேரும் பழகினதா தெரியல. அதை தாண்டி இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆதாரங்களை வைத்து பார்க்கும்போது, ஏன்னா நம்ம சும்மா போயிட்டு ஒரு பெட்டிஷன் போட முடியாது, இவங்களும் எவிடன்ஸ் கொடுக்கணும், அதை தாண்டி ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு, பெட்டிஷன்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு இல்லையா. ஸோ ஆதாரங்களை வைத்து பார்க்கும்போது சீமான் மீது நடிகைக்கு எந்த காதலும் இல்லை. ஓகே, அதை தாண்டி குடும்ப பிரச்சனை மற்றும் திரைத்துறை பிரச்சனை தொடர்பாகவே அணுகியதாக குறிப்பிட்டார் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்றாங்க. ஓகே, விச் மீன்ஸ் விஜயலட்சுமி அவங்க ஃபேமிலியில இஷ்யூனும் அவங்க தங்கச்சி ஏதோ இஷ்யூனும் பிளஸ் திரைத்துறை சம்பந்தமா வந்துட்டு அவங்க பேச்சுவார்த்தையின் அதை வந்து பேசுறதுக்காக அவங்க ரிலேஷன்ஷிப்லாம் நாங்க இருந்தோம் அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணல அப்படின்னு சொல்றீங்களா? ரிலேஷன்ஷிப் இல்ல, லவ் அண்ட் பேரில் வந்த ரிலேஷன்ஷிப் கிடையாதுன்னு சொல்ல வரேன். ஓகே, இந்த மாதிரி அவங்க அவரை தொடர்பு கொண்ட போது அவங்க கிட்ட பேசிய போது இவர் தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என்ன வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதாக தான் நீங்க தெரிகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொன்று நான் சொல்லியிருந்தேன், சீட்டிங் வித் த இன்டென்ஷன் டு டிசீவ், ஏமாத்துற நோக்கோட சீட்டிங் ப்ராப்பர்ட்டி வாங்கின்னு சொன்னேன். இங்க இன்னொரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுது. தான் இது வரைக்கும் நடிச்சு சம்பாதிச்ச 60 லட்சம் ரூபாயை ஓகே அவரு வந்துட்டு தன்னிடம் இருந்து பறித்து கொண்டதாகவும் ஒரு விஷயம் வருது இந்த இடத்துல. ஓகே, அந்த விஷயம் இங்க பார்க்கப்படுது, அதுக்கான செக்ஷன்ஸ் தான் அதுன்னு சொல்லப்படுது. கிரிமினல் இன்டிமிடேஷன் இன்னொன்று இங்க என்னன்னா, அவங்க சொன்னாங்க ஒரு முறையும் என்ன வந்து கருக்கலைப்பு செய்ய வச்சாரு, நீ பண்ணாதான் உனக்கு கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி. இதுல இன்னொன்னும் பார்க்கப்பட்டது என்னன்னா, சீமான் தரப்புலேயே வந்து இங்க கேட்கப்பட்டது என்ன அப்படின்னா, மக்களும் கேட்கப்பட்ட விஷயம், 1 தடவை 2 தடவை கருக்கலைப்பு பண்ணிருக்கலாம், அது என்ன 7 வாட்டி ஏன் பண்ணணும், அப்போ இவங்களும் ஒத்து போய் தானே அந்த இடத்துல பண்ணியிருப்பாங்கன்னு. சரி, ஒரு பெண், நான் லா பேஸ் தான் இங்க பேசுறேன். ஓகே, ஒரு லா பேஸ் இருக்கும் போது இங்க நமக்கு செக்ஷன்ஸும் போடப்பட்டிருக்கிறதுனால ஒரு த்ரெட்டனிங் ஃபேக்டர்னால கூட பண்ணிருக்கலாம்ல. இன்னைக்கு நிறைய பெண்கள் வெளியே வராமல் இருக்க காரணம் த்ரெட்டனிங் ஃபேக்டர் ஒரு பெரிய விஷயமா இருக்கு இல்லையா. ஸோ இது எல்லாமே கன்க்ளூடிங் கிடையாது, இதனால வந்து ஒரு குற்றவாளியா அப்படிங்கிறது இப்போ நிரூபணம் ஆக போறது கிடையாது. ஃபைனலி கேஸ் கண்டெஸ்ட் ஆகி ட்ரையல்னு ஒரு விஷயம் நடக்கு இல்லையா, அங்கதான் ப்ரூவ் ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டு என்ன சொல்லியிருப்பாரு ஜட்ஜ் அந்த இடத்துல அப்படின்னா, சீமான் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கு இருக்கு இல்லையா, அதன் பேரில் முதல் தகவல் அறிக்கை ரத்து செய்வதற்கு எந்த முகாந்தாரமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. விச் மீன்ஸ் இவங்க குவாஷ்க்கு தானே போனாங்க, எஃப்ஐஆர் ரத்து பண்ணணும்னு போனாங்க இல்லையா, அதுக்கு எந்த வித பிரைமா ஃபேஸையும் இல்லை அப்படின்னு. இவங்க என்ன பண்ணிருக்கணும், விஜயலட்சுமி சொல்றதெல்லாம் போயின்னு சொல்லி இவங்க எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா கொடுத்திருந்தா இது வந்து குவாஷ் ஆயிருக்கும். ஓகே, ஸோ எந்த முகாந்தாரமும் இல்லை. அதனால் 12 வாரத்திற்குள் ஃபைனல் ரிப்போர்ட் சார்ஜ் ஷீட் சப்மிட் பண்ணப்பட்டு 15 சாட்சியங்கள் இதில் விசாரிக்க இருக்கிறதா இதுல சொல்லப்படுது. ஓகே, இந்த விஷயம் இதை தாண்டி இப்ப இங்க நிறைய பேர் வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, அவங்க தான் விட்ரா பண்ணிட்டாங்கல்ல, அவங்க கிட்ட போறது போய் சேர்றது எல்லாமே செகண்டரி, அவங்க தான் விட்ரா பண்ணிட்டாங்களா, விட்ரா பண்ணதின் பேரில் எப்படிங்க வந்து இங்க ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கும் இங்க ஒண்ணு சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, கடந்த 13 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த வழக்கு பேசப்பட்டு வருகிறது. அது நமக்கு தெரியும், 14ல இருந்து நடந்துட்டு இருக்கு இல்லையா. ஓகே, இந்த விஷயத்தை தான் நீதிபதியும் இங்க வந்து சொல்லியிருக்காரு.
இதே தான் அவருமே அவரோட ஜட்மெண்ட்ல சொல்லிட்டு, ஏன்னா இப்போ வந்து ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அது கண்டிப்பா ரீசன் கொடுக்கணும். ஜஸ்ட் லைக் தட் எதுவுமே சொல்லிட முடியாது. இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு இந்த ரீசன்னால அந்த ஜட்மெண்ட்ன்றதை நம்ம சொல்லணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்லப்பட்ட விஷயம் ஃபைனலாக இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 12 வாரம் சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த 12 வாரத்துக்குள்ள வந்துட்டு இந்த கேஸ் ப்ராப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ணி கோர்ட்டுக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். ஓகே, அது வந்து ப்ரூவ் ஆகும் பட்சத்தில் வந்து ஃபர்தர் அதுக்கு என்ன ஒரு அக்வெட் எல்லாம் கன்விக்டடா அந்த விஷயம் எல்லாம் நடக்க போகுது. ஓகே, அதை தாண்டி இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த வந்து அவங்களே விட்ரா பண்ணிட்டாங்க, எதுக்கு இதன் பேரில் ஆக்ஷன் அப்படின்னு கேட்கும் போதும் இங்க ஒரு விஷயம் இங்க இருக்கு. என்னன்னா, ஒரு புகாரை ஒருவர் வாபஸ் வாங்காவிட்டாலும் ஓகே, வாங்கிவிட்டாலும் அது வாங்காவிட்டாலும் ஓகே, வாங்காவிட்டால் அது போக போகுது. இங்க வாங்கிட்டாங்கன்னு சொல்லி தானே அவங்க வந்து குவாஷ் போறாங்க. ஓகே, வாங்கிவிட்டாலும் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் காவல்துறையினர் தொடர்ந்து புலனாய்வை நடத்தலாம் அப்படிங்கிறது தான் இங்க வந்து குறிப்பிட்ட ஒரு விஷயமா பார்க்கப்படுது. பட் ஆனா இங்க பார்த்தா நாம் தமிழர் இதுல வந்து சீமான் தரப்புல இதை அப்ஜெக்ட் பண்ணாங்க, இல்ல நாங்க சுப்ரீம் கோர்ட் இருக்கு, சுப்ரீம் கோர்ட்ல பாத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம், லா அப்பீல் இருக்கு அப்படிங்கிற விஷயம்லாம் இங்க வந்துட்டு ஸ்டேட் பண்ணப்பட்டது இங்க. ஓகே, இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் இங்க என்ன அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒருத்தவங்க வந்து கம்ப்ளைண்ட்டை வந்து வாபஸ் வாங்கினாலுமே அது வந்துட்டு தொடர்ந்து விசாரிக்கலாம் அப்படிங்கிறது. இது எதை பேஸ் பண்ணி, நமக்கு ஏதாவது ஒரு மூலாதாரம் வேணும் இல்லையா? இங்க எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தோம்னா, போன வருஷம் ஓகே சுப்ரீம் கோர்ட் வந்து இங்க ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதே மாதிரி தான் ஒரு கேஸ்ல, அதாவது ஒரு பாலியல் பலாத்காரம் கேஸ்ல வந்துட்டு ஒரு குவாஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காம்ப்ரமைஸா போறோம், குவாஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டை நாடுறாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னதான் நீங்க வந்தாலும் உங்களுக்குள்ள நீங்க காம்ப்ரமைஸ் ஆனாலும் ஒருமித்த இதுவா நீங்க போனாலுமே வந்து அஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் விமென், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், ரேப்ன்றது சொசைட்டிக்கு அகெயின்ஸ்டான கிரைம். ஓகே, அதனால எங்களால் வந்துட்டு இந்த எஃப்ஐஆரை குவாஷ் பண்ண முடியாது, நீங்க கேஸை கண்டெஸ்ட் பண்ணி அங்கே பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க சுப்ரீம் கோர்ட். ஓகே, இதை தான் ஹைலைட் பண்ணி இதை தான் வந்து இந்த ஒரு கேஸ்லயுமே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்ட்லி அதுதான். ஏன்னா ஒரு விஷயம் போகும்போது பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆக்ட் ப்ரொவிஷன்ஸ்னு ஒரு பக்கம் இருந்தாலும் பிரசிடென்ட் கான்செப்ட் இன்னொரு பக்கம் இருக்கு. அதாவது இதே மாதிரி நேச்சர் ஆஃப் கேஸ்ல முன்னாடி என்ன ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ லோவர் கோர்ட்டை தான் ஹைகோர்ட் ரெஃபர் பண்ணுவாங்க, ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டை ரெஃபர் பண்ணுவாங்க. இதை வந்து அடிக்கோலிட்டு காட்டி தான் இந்த விஷயம் வந்துட்டு இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, இப்படி இருக்கும் போது இதுக்கு வந்து இடைக்கால தடை விதிக்கணும்னு அவங்க எப்படி சுப்ரீம் கோர்ட் போனாங்கன்னு எனக்கு தெரியல. கைண்ட் ஆஃப் ராங் அப்ரோச். ஓகே, ஏன்னா நான் வந்து சட்ட ரீதியாக அந்த இடத்துல சொல்றேன், ராங் அப்ரோச் ஒன்று. ரெண்டாவது இதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த எஃப்ஐஆர் 2011 போடப்பட்டது. ஓகே, அது அப்படியே விட்டுருந்தாலும் என்னன்னா ரொம்ப வருடங்கள் ஆயிட்டதுனால அதை வந்து விட்ரா பண்ணிட்டா போலீஸே கூட அதை க்ளோஸ் பண்ணுவாங்க. மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு போட்டு அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணுவாங்க. 1 வருடம் 2 வருடங்கள் ஆயிடுச்சு அப்படின்னும் போது விச் மீன்ஸ் ப்ராப்பர் க்ளோஷர் அந்த இடத்துல இருக்காது. இப்போ அதை தான் திரும்ப தூசி தட்டி எடுத்திருக்காங்க. இவங்களா தான் போய் முடிக்கணுன்ற எண்ணத்துல போய் அதை திரும்ப தூசி தட்டி எடுக்க வச்சுட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, இப்போ சுப்ரீம் கோர்ட் போறதுனால ஏதாவது ரொம்ப பெருசா பாசிட்டிவா நடக்குமான்னு கேட்டா சான்சஸ் ரொம்ப 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 கம்மி. இந்த பாசிட்டிவ் இந்த சென்ஸ் இப்போ வந்து சீமான் அவர்கள் வந்து கைது செய்யப்படுவாரு அப்படின்னு சொல்றாங்க, அதுக்கான முகாந்திரங்கள் இந்த கேஸ்ல இருக்கா? அது கைதுன்றது இப்போ நம்ம ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று சம்மன் விஷயம் பார்க்கலாம், ஒன்று இந்த கேஸ்க்காக அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி இங்க என்ன அப்படின்னா, ஏன் நான் சுப்ரீம் கோர்ட் போனாலும் பாசிட்டிவ் நோட் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னா, சுப்ரீம் கோர்ட் முன்னாடியே கொடுத்த ஒரு கைட்லைன்ஸை ஸ்டேட் பண்ணி தான் ஹைகோர்ட்ல அதை சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட் எப்படி அதை வந்து கேன்சல் குவாஷ் பண்றதுக்கான விஷயங்கள் இருக்கு. அந்த இடத்துல மாறாக ஒரு விஷயம் நடக்கலாம். ஓகே, அவங்க கொடுத்த 12 வாரத்திற்குள் இந்த கேஸ் என்னன்றத ஃபைனல் ரிப்போர்ட் இது பண்ணி ஸ்பீட் டிஸ்போசல் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. சீக்கிரம் விரைந்து கேஸை முடிங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு இன்னொன்று என்ன அப்படின்னா, சட்ட ரீதியா பார்த்தோம் அப்படின்னா, இவங்க வந்து இந்த மாதிரி ராங் அப்ரோச் கொடுத்ததுக்கு பதிலா அதுக்கு அவங்க என்ன பண்ணிக்கலாம், ட்ரையலே கண்டெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம்ல. ஓகே, ஏன்னா ட்ரையல்ல 2 விஷயம் எடுக்கலாம் அந்த இடத்துல, பெனிஃபிட் ஆஃப் டவுட். ஓகே, இப்போ சில விஷயங்களை பார்த்தோன்னா போதுமான ஆதாரங்கள் இல்லைன்னு வரும் பெனிஃபிட் ஆஃப் டவுட்ல. இவங்க குற்றவாளி இல்லைன்றதை தாண்டி இப்போ நான் எப்படி சொல்லலாம், இந்த கேஸ்ல நம்ம எடுத்துக்கலாமே, விஜய் சித்ரா கேஸ்ல அங்க என்ன வந்துச்சு நமக்கு ஃபைனலா, இவர் தான் குற்றவாளி என்பதை நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் இல்லைன்னு தான் வந்துச்சு. இவர் குற்றவாளி இல்லைன்றது அங்க வரல இல்லையா? ஓகே, அதுதான் ஒண்ணு. இவர் குற்றவாளி இல்லைன்னு வர கேசஸும் இருக்கு, இவர் தான் குற்றவாளின்னு வர கேசஸும் இருக்கு. பெனிஃபிட் ஆஃப் டவுட் ஒண்ணு. ரெண்டாவது விக்டிம் சர்க்கம்ஸ்டன்சஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அந்த இடத்துல எந்த சூழ்நிலையில இந்த தவறு வந்து நிகழ்ந்தது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, கிரைம் நிகழ்ந்ததுன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு அவங்க ட்ரையல்ல போய் கண்டெஸ்ட் பண்ணிருக்கலாம்ல அந்த இடத்துல. சட்டங்கள் அந்த விஷயம் இருக்கு. இப்ப இவங்களே போய் தேவையில்லாம ஒரு விஷயத்தை கிளப்பி ஒரு விஷயத்த பண்ண மாதிரி தான் இந்த இடத்துல இருக்கு இது பார்க்கும்போது. ஸோ அதன் விளைவாக நீங்க கேட்ட மாதிரி கைதுன்ற ஒரு விஷயம் ஒருவேளை இது ப்ரூவ் பண்ணப்பட்டால் எஸ் அரெஸ்ட் அந்த இடத்துல இருக்கு. ஸோ இதுக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்சஸ் வந்து விஜயலட்சுமி அவங்க தரப்புல இருக்கு அப்படின்றதுனால தான் இந்த கேஸ் வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? பிரைமா ஃபேஸ் இருக்குல்ல உங்களுக்கு, இல்லாம ஏன் வந்து உங்களுக்கு குவாஷ் பண்ணிருக்கலாம்ல? இல்ல நான் எவ்வளவு கேசஸ் இங்க எஃப்ஐஆர் போகும்போது குவாஷ் பண்ணப்படுது. ஒருவேளை விஜயலட்சுமி இப்போ இவர் சொல்ற நிறைய இடத்துல வந்து நான் பணம் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு மாதம் இந்த மாதிரி 50,000 கொடுத்த அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவரே என்ன சொல்றாருன்னா, அவங்க பாவம் அப்படின்னு நினைச்சு நான் ஹெல்ப் பண்ண சென்ஸ்ல நான் வந்து கொடுத்து அவங்க கேட்டாங்க, ஒரு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா அந்த இடத்துல. ஒருவேளை இவங்களுக்குள்ள காம்ப்ரமைஸ் ஒரு விஷயம் ஆச்சுன்னா அதை அவங்க ட்ரையல்ல கொண்டு போகலாம்.
எங்களுக்குள்ள காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு, இந்த விஷயம் இருக்கு, இதுக்கு வந்து இது காம்பன்சேஷன்ன்ற மாதிரி ஒரு விஷயம் ஏதோ ஒன்று அவங்க ட்ரையல்ல கொண்டு போகலாம். அந்த கான்செப்டை அவங்க குவாஷ்ல கொண்டு வந்தது தான் இங்க மிகப்பெரிய தவறு முதல் விஷயமா. அதே மாதிரி இப்போ அவர் வழக்கு விசாரிக்க கூப்பிட்டப்பமும் வந்து அவர் ஆஜராகல அப்படின்ற அடிப்படையில் இப்போ சம்மன் வந்து அவருடைய வீட்டில் ஒட்டப்பட்டது. இந்த சம்மன் ஒட்டப்பட்டதுல தான் இப்போ ஒரு பெரிய பிரச்சனை வந்து உருவாகி இருக்கு. அவங்க மனைவி கூறக்கூடியது என்னதுன்னா, நான் வீட்டில் தானே இருந்தேன், என்கிட்டே கொடுத்துருக்கலாமே, ஏன் அவங்க கேட்டில் ஒட்டணும், அதை படிக்கிறதுக்காக தான் நாங்கள் கிழிச்சோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இப்போ அதை கிழிச்சது எந்த அளவுக்கு தவறு, படிக்கணும் அப்படின்றதுனா அவங்க வீட்டுக்குள்ளே போய் போலீஸ் காவலர்கள் கொடுத்துருக்கலாமா, இல்லை அப்படி கேட்காமே கொடுத்தது அப்படி அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்றத கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க மேம். கண்டிப்பா. இப்போ நீங்க வந்து சம்மன் எடுத்துக்கோங்களேன் சார், நம்ம சிஆர்பிசி இப்போ பிஎன்எஸ்எஸ்ல வரும்போது சம்மன் சர்விங் ஆஃப் சம்மன் சில கைட்லைன்ஸ் இருக்கு. அது போலீஸ்க்கும் நல்லா தெரிஞ்சிருக்கணும், வாங்குறவங்களுக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, சில விஷயம் என்னன்னா வாரண்ட் வித்தவுட் சம்மன் கான்செப்டும் இருக்கு. சில வந்து ரொம்ப சீரியஸான அஃபென்சஸ்ல சம்மன் இல்லாமல் டைரக்ட் அரெஸ்ட்டும் இருக்கும். ஓகே, இதுல என்ன ஆச்சுன்னா கோர்ட் வந்து 12 வாரத்துக்குள் விசாரிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க சீமான் அவர்களும் ஒரு விஷயம் கேட்டிருப்பாரு, என்ன அப்படின்னா ஏன் இவ்வளவு அவசரமா 3 வாரத்துக்குள் 3 நாட்களுக்குள் முடிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்போ இங்க என்ன விஷயம் அப்படின்னா, நேற்று காலையில சீமான் தரப்பு வழக்கறிஞர்கள் எல்லாருமே வலசரவாக்கம் ஸ்டேஷன் போயிட்டு அந்த இடத்துல இல்ல அவர் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் வர முடியாதுன்னு சொன்னதாக கிளியரா சொல்லப்படுது. எங்களுக்கு 4 வாரத்துக்குள்ள டைம் கொடுங்க, கட்சி பணி ரீதியா ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணப்பட்டதுனால அவர் வெளியூர் போயிருக்காருன்னு சொல்லப்பட்டது. அதனை தாண்டி தான் வந்து இங்க இது பண்ணிருக்காங்க, அதாவது சம்மன் வந்து சர்வ் பண்ணதா சொல்லப்படுது. ஓகே, ஒண்ணு இந்த சம்மன்ன்றது நமக்கு வந்து ஒரு நிறைய சர்க்கம்ஸ்டன்சஸ்ல எக்ஸெப்ஷன் நமக்கு இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு சம்மன் தராங்களா, அங்க நிறைய ரீசன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா உடல்நல குறைவெல்லாம் என்னால இன்னைக்கு வர முடியல, சர்விங் ஆஃப் சம்மன்ல நான் சொல்றேன், கைட்லைன்ஸ் மாதிரி நான் சொல்றேன். ஒண்ணு. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா வீட்டுல ஏதோ ஒரு கெட்டது நடந்துச்சு, ஏதோ ஒரு டெத் இல்லை, ஏதோ ஒரு நல்லது நடக்குதா, என்னால அன்அவாய்டபிளா நான் வந்து உடனடியா ஒரு டிராவல் பண்ணணும்னு நேர்ந்துச்சு. இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் எஸ் தே கேன் லைக் கெட் அன் எக்ஸம்ஷன் இந்த இடத்துல இருக்கு. ஓகே, 1 2 3 வாட்டி இந்த மாதிரி சம்மன் போகும். இல்ல ஒன்ஸ் போலீஸ்க்கு வந்துட்டு அவங்க பர்பஸ்ஃபுல்லா அவாய்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அப்போ வந்து கைது நடவடிக்கை இருக்கும். இப்போ கைது நடவடிக்கை இருக்குமா நீங்க கேட்டீங்க இல்லையா? ஸோ ஒன்ஸ் பர்பஸ்ஃபுல்லா அவாய்ட் பண்றாங்க, இவங்களுமே ஏதாவது ரீசனை சொல்லி பர்பஸ்ஃபுல்லா அவாய்ட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல கைது நடவடிக்கை இருக்கும். ஏன்னா ப்ராப்பரா வந்து என்கொயரிக்கு வந்து ஒத்துழைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் பேரில் இங்க வந்து அது இருக்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஒண்ணு. இங்க ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா சர்விங் ஆஃப் சம்மன்ல அடுத்த கைட்லைன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ 60 வயசு மேற்பட்டவர்கள் யாருக்காவது என்கொயரிக்கு சம்மன் கொடுக்கணும் அப்படின்னா அவங்க சீனியர் சிட்டிசன் கான்செப்ட். ஓகே, போலீஸ் அந்த மாதிரி இருக்கவங்கள வீட்டிலே போய் விசாரிக்கணும் அப்படிங்கிறது தான் சம்மனோட கைட்லைன்ஸா இந்த இடத்துல இருக்கு. ஓகே, இவருக்கு 60 வயசு கிடையாது, அது குறைஞ்சபட்ச வயசு தான் இந்த இடத்துல. ஓகே, அப்படி இருக்கும் போது அவங்க வந்து இப்ப என்ன பண்ணிருப்பாங்க, அந்த இடத்துல சம்மன் சீமான் கிட்ட கொடுக்க வந்திருப்பாங்க. அவர் இல்ல அப்படின்னோடனே ஒண்ணு அவரது மனைவி ஓகே ஏதாவது வாங்கியிருக்கலாம், நமக்கு அது காட்டல இந்த இடத்துல. ஓகே, மீடியால வரல அந்த இடத்துல, அவங்க ஒரு வேளை வாங்க மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம், வாங்க மறுத்திருக்கலாம். ஓகே, அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்கள் இல்லை அப்படிங்கிறதால ஒட்டிட்டு போயிருப்பாங்க. அந்த இடத்துல ஒட்டிட்டு போனால அந்த இடத்துல காமன் கண்டிஷன்ஸ் ஒரு 10-11 இருந்தது. அந்த இடத்துல என்னன்னா வந்துட்டு தப்பிக்க முயற்சி பண்ணக்கூடாது, எவிடன்ஸ் முயற்சி பண்ணக்கூடாது, டாம்பரிங் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. இன்னொன்னு இந்த சம்மனை ரிசீவ் பண்ணி இந்த சம்மனுக்கு நீங்க ஆஜராகலாம், அரெஸ்ட்ன்றது ஜெனரல் டேர்ம். இப்போ நமக்கு ஃபார்மேட்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி ஜெனரல் டேர்ம் தான். ஓகே, ஸோ இது அவங்க வந்து என்ன படிக்கிறதுக்காக கழிச்சன்ற ஒரு விஷயம் சொல்றாங்க இல்லையா? இன்னொன்று என்னன்னா சம்மன் ஒட்டிட்டு போனதோட அவங்க வேலை முடிஞ்சிருச்சு ஆக்சுவலி, போலீஸோட வேலை. ஓகேவா? அது அதுக்கப்புறம் அவங்க கிழிக்கிறது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அது வந்து தவறு, கிழிக்கிறது வந்து மிகப்பெரிய தவறு அப்படிங்கிற மாதிரி எங்கேயுமே சொல்லலை. ஓகே, அட் த சேம் டைம் இவ்வளோ ஒரு விஷயமா கிழிக்கிறது, ஏன்னா அவங்க படிக்கிறதுக்காக அதை கிழிச்ச மாதிரி தெரியல, சுக்குநூறாக தான் அந்த இடத்துல வந்து கிழிச்ச மாதிரி நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? ஸோ அப்படி இருக்கும் போது அது வந்துட்டு இன்னும் நமக்கு ஸ்டில் வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு விஷயம் வந்து இல்ல நமக்கு. இப்போ அந்த கிழிச்ச ஒரு விஷயம் ஒட்டிட்டு அவங்க போயிடணும் அப்படின்னு தானே இருக்கு. அவங்க கிழிக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்திருக்காங்க. ஸோ கிழிச்சிட்டு அது கிழிச்சதுனால நீங்க ஏன் கிழிச்சீங்க அப்படின்றப்போ தான் அந்த வாக்குவாதங்கள்லாம் நடந்திருக்கு. இப்போ அந்த கைதான நபருக்குமே வந்து பிடிவாரண்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம். அப்படி கிழிக்கிறாங்க அப்படின்றதுனால அந்த காவலர்கள் திருப்பி போய் கேட்கறதுக்கான அத்தாரிட்டி அவங்க கிட்ட இருக்கா அப்படின்றது. சம்மன் ஒட்டுறதோட அவங்க வேலை அந்த இடத்துல முடிஞ்சு போச்சு இல்லையா? ஒட்டிட்டு போட்டோ எடுத்துட்டு போறதோட அவங்க வேலை முடிஞ்சு போச்சு. ஓகே, அதுக்கப்புறம் போகும்போது பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி என்ன நடந்தது நமக்கு ஆக்சுவலி வெளியே வரல. ஓகே, பிரஸ்ல வந்த வரைக்கும் எப்படின்னா இவங்க போவாங்க, போய் கேட்கும் போது அந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் அங்க வந்து இருந்தார் இல்லையா, பிஎஸ்ஓவா இருந்தாரு, அவர் பேர் அமல்ராஜ், அவரும் சுதாகர், அவங்க 2 பேரையும் போகும்போதே சட்டை பிடிச்சி எடுக்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது அந்த இடத்துல. ஒண்ணு. ரெண்டாவது துப்பாக்கியை வச்சு மிரட்டினாங்கன்னு சொல்றாங்க, ஆனா இவர் தான் பாக்கெட்ல இருந்து துப்பாக்கி எடுக்கிற விஷயமும் நம்ம அந்த இடத்துல பார்த்தோம் இல்லையா? சோ அதுக்கு முன்னாடி ஒருவேளை இவங்க போய் ஏன் சம்மனை கிழிச்சுன்னு போது அவங்க ஏதாவது அகைன்ஸ்டா பேசினாங்களா என்ன ஏதுன்னு நமக்கு அந்த இடத்துல தெரியாது. ஓகே, ஒருவேளை போலீஸ் அவங்க அந்த மாதிரி ஏதாவது தரைகுறைவா பேசியிருந்தாலும் போலீஸ் அடிச்சாலும் கண்டிப்பா அவங்க அந்த இடத்துல அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கலாம். அந்த மாதிரி எந்த ஒரு வீடியோஸும் நமக்கு இந்த இடத்துல வெளியே வரல. அந்த மாதிரி போலீஸ் இங்க வந்து 2 புகார் கொடுத்திருக்காங்க. ஒன்னு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா துப்பாக்கி காட்டி மிரட்டியதாக ஒண்ணு சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு கூட வந்த காவலர்கள், அதாவது நம்ம சிவில் அன்யூனிஃபார்ம்ல வந்தவங்களையும் தாக்க முற்பட்டதா தான் வந்து இந்த இடத்துல போயிட்டு அவங்க
2 இதன் பேரில் தான் வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. நேற்று நைட்டே மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி அவங்கள வந்துட்டு சிறையில் அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பெயில் விஷயம்லாம் இவங்க இந்த இடத்துல எடுத்துகிட்டு போவாங்க, எங்ககிட்ட ஆதாரங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது, நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. 1. 2வது சீமான் அவர்கள் மனைவியும் அந்த அமல்ராஜ் அவர்கள் மனைவியும், அதாவது PSO அவர்கள் மனைவியும் அவங்க பேசுறதை நம்மளால பார்க்க முடியுது. ஓகே, அவங்க சொல்றாங்க நான் தான் சம்மனை கிளிக்க சொன்னேன், அப்ப என்ன நீங்க அரெஸ்ட் பண்ண வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரியும் அவங்க அந்த இடத்துல சொல்லியிருந்தாங்க இல்லையா. சரி, இதுல என்ன விஷயம் இப்போ அப்படின்னா, அதுதான் நான் சொன்னேன், காவல்துறை தரப்புல வந்துட்டு அது கைண்ட் ஆஃப் ஒரு அக்ரெசிவ் விஷயம் மாதிரி தான் அந்த இடத்துல இருக்கு. இது ஏன் நான் சொன்னேன்னா, காவல்துறையை வந்து தாக்கினால் பனிஷ்மெண்ட் இருக்கும் அப்படின்றதுக்கு நம்ம எல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போனோம். இவர் கருணாநிதி அவர்களையும் முரசொலி மாறன் அவர்களையும் வீட்டில் நைட்டு பூந்து குண்டு கட்டா தூக்கிட்டு போனாங்க. நமக்கு அது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, கேசஸ்ல இருக்கும் போது அங்கே என்னாச்சு அப்படின்னா, அவர் வந்து ஒரு போலீஸ் அதிகாரியை தாக்குனதுனால இன்னும் அக்ரெசிவ் ஆனாங்க அந்த இடத்துல. நம்ம என்னவா இருந்தாலும் போலீஸ் அதிகாரியை தாக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயம் இருக்கும். சட்டம்னா சட்டப்படி ஹேண்டில் பண்ணுன்ற ஒரு விஷயம் இருக்கும். 1. 2வது வந்து நான் இந்த FIR குவாஷம் இந்த இடத்துல ஒரு விஷயம் ரிலேட் பண்ண விரும்புறேன். என்னன்னா, செந்தில் பாலாஜி கேஸ் நம்ம யாருமே மறந்துருக்க மாட்டோம் அந்த இடத்துல. ஓகே, அந்த கேஸ்ல என்ன நடந்தது அப்படின்னா, அவர் ஆமா ஒத்துக்கிட்டார், பணத்தையும் திரும்ப கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு அந்த இடத்துல. ஓகே, இல்லைங்க நான் ஆமா வேலை இதுக்காக பணம் வாங்கினா பணத்தை திரும்ப கொடுக்குறேன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இருந்தாலும் நீங்க என்னதான் பணத்தை திரும்ப கொடுத்தாலும், நீங்க வந்துட்டு காம்ப்ரமைஸ் ஆனாலும், நீங்க வந்து கரப்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஈடுபட்டது தானே, அதனால குவாஷ் பண்ண முடியாதுன்றது அங்கேயும் ஜட்மெண்ட் வந்தது. அதை நம்ம இது கூட ரிலேட் பண்ணலாம். இந்த கேஸ் கூட நம்ம ரிலேட் பண்ணலாம், புரிதலுக்காக ரிலேட் பண்ணலாம் நம்ம. ஓகே, இது நடந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, சீமான் அவர்கள் நம்மளால பார்க்க முடிஞ்சது, இன்னைக்கு காலையில உட்காந்து பிரஸ் மீட்டும் திரும்ப கொடுத்தாரு. ஈவினிங் வந்துட்டு நான் ஸ்டேஷனுக்கு போவேன், ஏன்னா இன்னைக்கு திரும்ப ஆஜராகணும்னு சொல்லியிருந்தாங்க 11 மணிக்கு. நான் திரும்ப வந்து இன்னைக்கு போய் நான் என்னென்னு கொடுப்பேன் அப்படின்னு அவர் சில விஷயங்கள் அங்கே பேசியிருந்தாரு. விஜயலட்சுமி அவர்களுக்கு வந்து பெங்களூர் வரைக்கும் போய் சம்மன் கொடுத்து விசாரிக்க தெரிஞ்சவங்களுக்கு, எனக்கு தோருக்கு நான் தர்மபுரி, எனக்கு என்கிட்ட வந்து கொடுக்க தெரியாதா, என்கிட்ட வந்து விசாரிக்க தெரியாதா அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசியிருப்பாரு. சில தேவையில்லாத ஸ்டேட்மெண்ட்ஸும் அவர் விட்டாரோன்னு என்னோட இது அந்த இடத்துல. என்னன்னா, நான் என்ன ஒரு சிறுமியை கொண்டு போய் சோளக்காட்டில் வச்சா நான் பாலியல் அப்படிலாம் சொல்லியிருப்பாரு. இன்னொன்னு, 1 வருடத்தில் வந்துட்டு நான் கருக்கலைப்பு 7 கருக்கலைப்பு அப்படின்னா நான் தான் பெரிய சாதனையாளர் அப்படிங்கிற மாதிரியும் அவர் அந்த இடத்துல பேசியிருப்பாரு. 1. 2வது இதுல என்ன அப்படின்னா, அரசியல் ஒரு விஷயம் ஏன் பெருசா பார்க்கப்படுதுங்க, ப்ரெஷரோ அவங்க வந்து போலீஸ்க்கு ப்ரெஷர் போட்டு இதெல்லாம் பண்ண வைக்கிறாங்களா அப்படின்னு இந்த கேஸ்ல பார்த்தோம்னா, கண்டிப்பா இந்த பக்கம் ஒரு இதுல வந்து அவர் ஈவேரா பத்தி பேசினதுக்காக அதுக்கும் நமக்கு சம்மன் வந்திருக்கு இந்த இடத்துல. ஓகே, அதுல ஆளுங்கட்சி கண்டிப்பா என்ன சொல்றது, ஒரு உச்சக்கட்ட கோவத்துல தான் அதுல இருப்பாங்க. பட் மோர் ஓவர் இங்க என்ன அப்படின்னா, இந்த போலீஸ் வந்து சம்மன் ஒட்டது இந்த விஷயம் எல்லாமே கோர்ட்டின் ஆர்டர் அடிப்படையில் தான். ஏன்னா 12 வாரத்துக்குள்ள கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அவங்க இந்த சம்மன் அவங்க சட்ட பண்ணாமே போயிருக்கலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து சீமான் அவர்கள் வந்து சட்டப்படி பார்க்க தவறிட்டாரு, இதை வந்து ஒரு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு அப்படின்னே அவர் யோசிச்சுட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? அதுவும் ஒரு வகை தான். ஏன்னா அவர் பேச்சுல எல்லாமே அவர் கோர்ட்டை பெருசா கன்சிடர் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. நம்மளே அந்த இன்டர்வியூஸ் பார்த்துருக்கோம், நம்ம லாஜிக்காவே பேசுவோமே. ஓகே, இப்போ நம்ம இது பேசணும்னா நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது, ஆளும் கட்சி அட்வொகேட்டோ இந்த அட்வொகேட்டோ அப்படியெல்லாம் ஒரு விஷயம் வரும். பட் இப்போ நம்ம பேசுறது எல்லாமே முழுக்க சட்ட ரீதியா மட்டும்தான். அவர் நிஜமா நேற்று என்ன பண்ணலாம், சரிங்க ஓகே சம்மனா, இது ரெண்டு தரப்புலையும் தப்பு இருக்கு நான் சொல்றேன். ஓகே, இப்போ என்னன்னா, சீமான் தரப்புல வந்து சம்மன் தானே வந்து இவங்க சீமான் தரப்புல இருக்க பிளஸ் நான் சொல்றேன் இந்த இடத்துல. ஓகேங்களா, அவங்க போய் பெர்மிஷன் கேட்டாங்க, ரொம்ப நல்ல விஷயம் அது. எங்களால் இன்னைக்கு வர முடியாது, இன்னைக்கு சம்மன்னு சொன்னாங்க. அது வந்து அவங்க கரெக்டாக தான் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல. ஓகேவா, 1. 2வது அடுத்த டேட் என்னைக்கு போடுறாங்களோ அது எக்ஸ்கியூசஸ் அது எல்லாமே அவங்க கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. 1. இன்னொன்று வந்து அவங்க செய்ய தவறிட்டது என்னவா இருக்கு இந்த இடத்துல அப்படின்னா, இது வந்து கோர்ட் மூலியமா நடக்குது அப்படிங்கிறது அவங்க செய்ய தவறிட்டாங்களோன்னு ஒரு விஷயம் இருக்கு. சரி, ஒத்துழைக்கலாம். ஓகே, அவர் என்ன சொல்றாரு, அவங்க மனைவியும் சொல்லியிருப்பாங்க, முன்னாடியே அவர் போயிட்டு 3 மணி நேரம் என்கொயரிக்கு போயிட்டு வந்தாரு அப்படின்னு. டில் ஃபைலிங் ஆஃப் சார்ஜ் நம்ம என்கொயரி கூப்பிடும்போது நம்ம போய் தான் ஆகணும். ஏன்னா இங்கே விஜயலட்சுமியை போய் அவங்கள விசாரிக்கும் போது அவங்க சில ஆவணங்களும் அங்கே கொடுத்ததா சொல்லப்படுது. ஸோ இவர் தரப்புலையும் அங்கே கேட்கணும். பிளஸ் 1, அது கோர்ட்டுன்னு யோசிக்க தவறிட்டாரோ அப்படிங்கிற ஒரு விஷயம் முழுக்க அரசியல் ரீதியா. ஏன்னா இப்போ எலெக்ஷன் வருது, ஏன்னா அதனால காலி பண்ணணும்னு நினைச்சிட்டு பண்றாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே வந்துட்டு ரொம்ப பெருசா ஹைலைட் பண்ணப்படுற ஒரு பாயிண்டா அந்த இடத்துல நமக்கு தெரியுது இல்லையா. ஓகே, ஸோ அதை செய்ய தவறிட்டாருன்றது 1. இன்னொன்று என்ன கேட்டா வந்து அவங்க குவாஷ் அப்ரோச் பண்ணதே ஒரு நெகட்டிவ் ஆயிடுச்சோன்றது 1 இருக்கு இந்த இடத்துல. சட்ட ரீதியா பார்க்கும்போது இது அழகா அவங்க வந்து அப்படியே விட்டுருந்துருக்கலாம் இந்த கேஸை. மேபி அவங்க சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைங்க எலெக்ஷன் வருது, சீக்கிரம் இந்த கேஸை முடிச்சிருங்கன்னு சொல்லி கூட சஜஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா திரும்ப சொல்றேன், இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னு பார்க்கப்படுற ஒரு விஷயம் இந்த கேஸ்லயும் முகாந்திரம் இல்லைன்றதை தாண்டி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ன்ற ஒரு விஷயம் சொசைட்டிக்கு அகெயின்ஸ்டான ஒரு கிரைமா பார்க்கப்படுது. அதனாலதான் குவாஷ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க இவ்வளவு ஆவேசப்பட வேண்டிய விஷயம் இல்லை. என்கொயரிக்கு போய் கோஆபரேட் பண்ணிட்டு, இல்லை எங்களால் இன்னைக்கு வர முடியலையா, அடுத்த நாள் வரும், அதுக்கு அடுத்த நாள் வரும், நமக்கு டைம் இருக்கு, இமீடியட்டாலாம் அப்படி அரெஸ்ட் பண்ணிட முடியாது. வரல, சம்மனுக்கு பதில் வரல, ஆஜராகலன்னா அரெஸ்ட்ன்றது ஜெனரல் டேர்ம். ஓகே, இவங்க ட்ரையல்ல ப்ரூவ் பண்ணிருக்கலாம்ல. அந்த நான் சொன்ன மாதிரி பெனிஃபிட் ஆஃப் டவுட் இருக்கு, விக்டிம் சர்க்கம்ஸ்டான்சஸ் இருக்கு, இதெல்லாம் வச்சு அவங்க ப்ரூவ் பண்ணிருக்கலாம் இல்லையா. ஏன்னா எவ்வளவோ கேசஸே வந்துட்டு ப்ரூவ் பண்ணப்படுது. எஃப்ஐஆர்
இஸ் ஜஸ்ட் அ ப்ரிலிமினரி ஒன். இதெல்லாம் உங்க மேல சாட்டப்பட்ட குற்றங்கள் தான் சொல்லியிருக்காங்க. அப்ப ஏன் எஃப்ஐஆரே ஒருத்தவங்க குற்றவாளின்னு சொல்லிட்டா இமீடியட்டா அரெஸ்ட் பண்ணிடலாம்ல? ஏன் நமக்கு ட்ரையல் கான்செப்ட்ஸ்லாம் இருக்காங்க? ஒண்ணு. போலீஸ் தரப்புல பார்த்தோம் அப்படின்னா ஏன் சம்மன் ஓட்டுறது அவங்க கரெக்டான வேலையை பார்த்துருக்காங்க. பட் அதுக்கப்புறம் அவங்க ரியாக்ட் பண்ணது எல்லாமே ரொம்ப ஓவர் ரியாக்ஷன் அந்த இடத்துல. அது தேவையில்லாத ஒன்னாதான் அந்த இடத்துலயுமே இருக்கு. ஏன்னா அடிச்சு இழுத்துட்டு போய் இன்னொன்று நீங்க சொல்லப்படுது அந்த காவல் அதிகாரிக்கு வந்து நிறைய காயங்கள் இருந்தது அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு போலீஸ் பொறுப்பேற்று தான் ஆகணும். அவங்க அதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். இந்த இடத்துல இந்த பிடிவாரண்ட் வந்து இப்போ பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அது இந்த கேஸ்க்காக கொடுத்ததா இல்லை எதற்காக? ஆமா, இப்போ வந்து நம்ம அப்டேட் பார்த்தோம் அப்படின்னா நீலாங்கரை காவல் ஆய்வாளர் பிரவீன் அவர்களுக்கு வந்து இப்போ பிடிவாரண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, அந்த பிடிவாரண்ட் கொடுக்கப்பட்டது ஒருவேளை இந்த ஆக்ஷனுக்காகவா இதுக்கா அப்படின்னு கேட்டோம்னா இந்த ஒரு செயலுக்காக கிடையாது. 2019 சோமங்கலத்தை சார்ந்த ஒரு அட்வொகேட் பார்த்திபன் அட்வொகேட்டை தாக்கியதற்காக இந்த விஷயம் வந்து இப்போ அவருக்கு பிடி வாரண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, என்ன அப்படின்னு இது தாம்பரம் கோர்ட்ல வந்து கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். மார்ச் 3ஆம் தேதி வந்து அவர் கோர்ட்ல வந்து நேரில் ஆஜர் ஆகலை அப்படின்னா அவருக்கு பிடி வாரண்ட், விச் மீன்ஸ் நான் பெயிலபிள் வாரண்ட். அன்னைக்கு அவர் இன்வெஸ்டிகேஷனுக்கு வரல அப்படின்னா அது வந்து நான் பெயிலபிள் வாரண்டும் கைது செய்யப்படுறதுக்கும் சான்சஸ் அந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறது தான். ஏன்னா ரொம்ப நாளா அது நிலுவையில் இருக்க பட்சத்துல தாம்பரம் கோர்ட்டை அவர் நாடி இது ரொம்ப நாளா நிலுவையில் இருக்கு, இதன் பேரில் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதின் ஒரு விளைவாக தான் அவருக்கு இப்போ இந்த பிடி வாரண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இது முன்னாடியே நடந்த ஒரு செயலுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். ஓகே, சீமான் அவர்களுடைய வழக்கின் பின்னணி என்ன அப்படின்றத விரிவாக எங்கிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.